தெய்வங்களை கும்பிட்டோம் இல்லை இந்த தேவதைகளை கும்பிட்டோம்னா அந்த நோயோட பாதிப்புல இருந்து குறையும். ஆனால் அனுபவிக்கிறது யாராக இருந்தாலும் அனுபவிச்சு தான். சிவபெருமானுக்கே சனி தசை பிடிச்சிது, அப்போ தான் அவர் திருவோடு இருந்தார். சனி பகவானுக்கு சனி தசை பிடிக்குது. அப்போ உலகத்தில் என்ன விட்டால் அழகு கிடையாதுன்னு சிவபெருமான் தலை மேலே போய் சுயம்பு லிங்கத்து மேலே போய் காலை வைக்கிறார். அங்கம் சனி வந்து ஒருத்தனுக்கு ஆதிக்கமாக வந்தாச்சுன்னா அங்கம் பலகீனம் ஏற்படணுங்கிறது பொது பார்த்தாரு சனீஸ்வர பகவான். அவர் பார்த்த உடனே அவர் காலை இப்படி லேசாக திரிகிட்டார். அதனால தான் சனி முடவன் சொல்லுவாங்க. விதி வந்து இறைவனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதே தான். நமக்கு மட்டும் இல்லை, படைத்த இறைவனுக்கும் அதுதான். இறை வழிபாடு பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய கல் தலையில் விழுந்து மண்டை நசுங்கணும்னு விதி இருக்கும். இது கல் விழுந்து இந்த முடி மட்டும் வளைச்சிருக்கும். அந்த தழும்பு இருக்கத்தான் செய்யும். ஆயுசு உள்ள மட்டும் அந்த தழும்பை பார்த்து இவன் என்ன இப்படி 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 இப்படின்னு அந்த அவச்சொல் அவனுக்கு வந்துகிட்டு இருக்கும். அந்த அவச்சொல் வந்தால் மட்டும்தான் அவன் உயிரோடு இருப்பான். அந்த அவச்சொல் மக்களால் சொல்லப்படலைன்னா அவன் அந்த சனத்திலே உயிர் போயிடும். அதுக்காக இறை வழிபாடு பண்ணால் அந்த பெருசாக விழக்கூடிய கல் ஏதோ ஒரு இடத்துல அப்படி சறுக்கிட்டு போயிடும், அந்த தழும்பு விடும். இவன் ஆயுசு முழக்கம் சொல்லி 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 அந்த கஷ்ட காலத்தை கழிச்சிருவான்.